வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமுதாய சிந்தனை சார்ந்த ஒரு கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். கடலுக்கு அடியில் கடவுள் வழிபாடாம், கதைகள் சொல்லும் கயவர்களின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், மந்திரத்தில் மாங்காய் பழுக்குமாம், ஆலய வழிபாட்டில் ஆட்சி நடக்குமாம், அடுக்கடுக்காய் கதைகள் அளக்கும் அளவு கட்டி ஆட்டம் போடுவர்களின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், ராம் ராம் என்று மந்திரம் சொல்லி தந்திரமாக மக்களின் மதியை சலவை செய்யும் மந்திரவாதிகளின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், மணிப்பூரில் நிர்வாணம் ஆக்கப்பட்ட பெண்களின் அழுகுரல் கேட்காமல் ஆலயம் கட்டும் கொடியவர்களின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், தினம் தினம் பல லட்சங்கள் செலவு செய்து உடை உடுத்தும் ஏழைப்பாய் மகன் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், பெருந்தொற்று காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டருக்கே அல்லல் பட்ட அவல நாட்டில் 1000 கோடிக்கு சிலை வைத்த ஆளவந்தாரின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், நெறிமுறை இல்லாத வரிமுறையில் விலைவாசியை விண்ணில் ஏற்றிய நிதி அமைச்சரின் வெள்ளை அறிக்கையில் வாழுமா ஜனநாயகம், நீதிக்கு தலைவணங்காது நீதியை தன் தாழ்பணிய வைக்கும் நீசர்களின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், பெரும் வியாபாரியின் விற்பனை பிரதிநிதியாக உலகம் சுற்றி வரும் பிரதம மந்திரியின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், ஜெய்ராம் கோஷத்தில் ஜெயிக்குமா இந்தியா, விளையாட்டு மைதானத்திலும் மதம் கோஷம் போட்ட மரபு மறந்த மதம் பிடித்தவர்களின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், அடக்குமுறையிலும் ஒடுக்குமுறையிலும் ஆட்சி நடத்தும் ஆணவக்காரர்களின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், கேள்வி கேட்டால் சிறை தண்டனை, வழக்கு தொடுத்தால் வருமான வரி சோதனை, வாழுமா ஜனநாயகம், சிங்கத்துக்கு கூட சுதந்திரமாக பெயர் வைக்க முடியாத அசிங்கமான ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், உழவர்களின் உரிமை குரலுக்கு செவி கொடுக்காமல் உத்தமம் போல் ஊர் சுற்றி வரும் பிரதம மந்திரியின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், மக்களின் மாத செலவை இரட்டிப்பாக்கிய இடியமின் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், மக்களின் மாத செலவை இரட்டிப்பாக்கிய இடியம்மன் ஆட்சியில் வாழுமா ஜனநாயகம், மக்களே சிந்திப்பீர்களா? நல்லவன் போல் வேடம் போட்டு பெனிட்டோ முசோலினியின் நகலாக வலம் வரும் நாடக நாயகனின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? பெனிட்டோ முசோலினியின் நகலாக வலம் வரும் நாடக நாயகனின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? பூ பூத்தால் பூமியில் நறுமணம் வீசுமாம், பாரதத்தில் பூத்தப்பூ மக்களாட்சி மாண்புக்கு மலர்வளையமானது. பூ பூத்தால் பூமியில் நறுமணம் வீசுமாம், பாரதத்தில் பூத்தப்பூ மக்களாட்சி மாண்புக்கு மலர்வளையமானது. கை கொடுப்பீர்களா மக்களே? ஜனநாயகம் மலர சர்வதிகாரம் அடைய கை கொடுங்கள் மக்களே. கை கொடுப்பீர்களா மக்களே? ஜனநாயகம் மலர சர்வதிகாரம் அடைய கை கொடுங்கள் மக்களே. நன்றி.